பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா 49:23 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்ற பட்டியலை எடுத்தா நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் மருத்துவமனையில டாக்டருக்காக காத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நற்செய்தி சொல்ல மாட்டாங்களா, உனக்கு ஒண்ணும் இல்ல, இதை ஈஸியா கியூர் பண்ணிடலான்னு சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி தன் நோயின் நிமித்தம் மருத்துவரை பார்ப்பதற்காக பல மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும்னு சொல்லி அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அரசு அதிகாரிகளுடைய கையெழுத்தை பெறும்படிக்கு அவர்களுக்காக அந்த அலுவலகத்துல காத்திருக்கிறவர்கள் அநேகர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பது கேள்விக்குறி. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருக்காக யார் யாரெல்லாம் காத்திருந்து அவர் சமூகத்துல நித்தமும் அவரை தேடி அவருடைய அந்த வார்த்தைக்காக, அவருடைய வசனத்துக்காக யார் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது தெரியுமா பிரியமானவர்களே? அவங்க வெட்கப்படுவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். யார தேடி போனா இந்த கடன் பிரச்சனைல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும், யார தேடி போனா இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல மனிதர்களையே நம்ம தேடி கொண்டு இருக்கிறோம், அவங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக அவர் சமூகத்துல காத்திருக்கிறோமோ அன்றைக்கு நாம் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. இதுவரைக்கும் நம்ம எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல வருகிற நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்காக காத்திருப்போம். அவர் சமூகத்துல போய் நம்ம இருதயத்தின் காரியங்களை ஊற்றி செவிப்போம். நிச்சயமா ஆண்டவர் நமக்காக வழக்காடி எல்லா பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை பண்ணி நம் தலையை உயர்த்தி நாம் வெட்கப்படாதபடிக்கு நம்மளை உயர்த்துவார். நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் வெட்கப்படுத்துவது இல்லை, உமக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுவது இல்லை என்று நாங்கள் வேதத்துல படித்தோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாக இதுவரைக்கும் நாங்க அநேகரை தேடி ஓடி அவங்களுக்கு காத்து கொண்டிருந்தோம். இன்றைய நாளில் இருந்து ஆண்டவரே உங்க சமூகத்துல உங்களுக்காக நாங்க காத்திருக்க போறோம். ஏசப்பா, உங்களுக்காக நாங்க காத்திருக்கும் போது எந்த காரியத்தை குறித்து நாங்க வெட்கப்படாதபடிக்கு நீர் எங்கள் தலையை உயர்த்துவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் எங்களை நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீர் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.